வியூவர்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டம்ளர் பருப்பு. நான் இந்த டம்ளரால் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் அளந்தேன். இப்போ நான் காட்டுற இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் சிறுபருப்பு. இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். பச்சரிசின்றதுனால ஒரு 3லேருந்து 4 வாட்டி நல்லா நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். நான் கழுவிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன். 3லேருந்து 4 முறை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அரிசியும் பருப்பையும். இப்போ இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு தண்ணி வைக்கணும்ல. நான் 2.5 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 5 டம்ளர் தண்ணி வைக்கணும், அதில் 2.5 டம்ளர் நான் பாலாகவே எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் இந்த டம்ளரில் தான் அளந்தேன். டோட்டலாக 2.5 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் பருப்பு, 1/2 டம்ளர், 2.5 டம்ளருக்கு 5 டம்ளர் வைக்கணும் நம்ம. அதில் வந்து 2.5 டம்ளர் வந்து நான் பாலாகவே எடுத்துக்கிறேன். மிச்சம் 2.5 டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 5 டம்ளராக கூட பாலாகவே எடுத்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க அப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 5 டம்ளர் சேர்த்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா சக்கரை பொங்கல் தானே செய்ய போகிறோம். அதனால் குழஞ்சா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் அதில் பயப்பட தேவையில்லை நீங்கள் மெஷர்மெண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் இருக்குது பார்த்தீங்களா, 250 கிராம் அரிசி, அப்புறம் வந்துட்டு பருப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நான் 300 கிராம் சுகர், அதாவது வெல்லம் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இனிப்பெலாம் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ப. அப்புறம் நம்மளுக்கு ஏலக்காய் தூள் தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் பாக்கெட், நான் 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரிசி, பருப்பு, பால், தண்ணி இதெல்லாம் கலந்த கலவையை வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில்லாம் வரணும். ஏன்னா பொங்கலில் நல்லா குழஞ்சி வரணும்ல, அதனால். பக்கத்தில் வந்துட்டு வெள்ளை கரைச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது பாகு பதனால சும்மா வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால் கரைஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா வெல்லம் கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அந்த முந்திரி திராட்சைலாம் வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் சின்ன ஒரு கடாய் வச்சுட்டு நெய் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் பிரித்து சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நம்ம சேர்த்த பேருக்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் சக்கரை பொங்கல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. இப்போ வந்து நம்ம நெய்லேயே நல்லா அப்படியே ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம போட்ட திராட்சை பழம்லாம் வந்து அப்படியே நல்லா பொரிஞ்சு அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். குக்கர்லேருந்து ஒரு 4லேருந்து 5 விசில் நம்மளுக்கு வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சிடலாம். நம்ம குக்கர்லேருந்து விசில் வந்துடுச்சு. விசில் வந்த பேருக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா ஹேர்லாம் வந்து ரிலீஸ் ஆகணும்ல. ஹேர்லாம் ரிலீஸ் ஆன பேருக்கு பொறுமையாக நீங்கள் குக்கரை திறந்து பார்க்கணும். நம்மளுக்கு வந்து 5 விசில் வச்சதுனால நல்லா நமக்கு சாதம் வந்துடுச்சு. இப்போ நல்லா மசிச்சு விடுங்க. சக்கரை பொங்கல்ன்றதுனால நல்லா மசிச்சு விடணும். நம்ம மசிச்சுட்டு இந்த பால்லாம் மேலே இருக்கும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பால் கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா, அதனால் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெள்ளை கரைச்சல், அதை வந்து இப்போ சேர்க்கணும். சேர்த்து வந்து நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். நீங்கள் கலரை நல்லா டார்க் கலரில் வரும். நல்லா நீங்கள் பாகு வெல்லம் பயன்படுத்திங்கன்னா இன்னும் கூட நல்லா டார்க் கலர், இந்த பனை வெல்லம்லாம் சொல்லுவாங்கள்ல, நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நல்லா அது நல்லா ஹெல்த்துக்கும் நல்லது ரொம்ப பனை வெல்லம்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே வந்துட்டு நம்ம கலரிட்டே இருக்கலாம். ஸ்டவ் நான் வந்து பற்ற வச்சுக்கிறேன். கேஸை பற்ற வச்சுட்டு அப்படியே நம்ம கலரிட்டே இருக்கணும். நல்லா கலர்னிங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கலரிட்டே இருங்க. ஓப்பனாக வச்சு மூடி போடாமல் ஓப்பனாக வச்சு நம்ம கைவிடாமல் அப்படியே நம்ம சக்கரை பொங்கலை நம்ம கலரிட்டே இருக்கணும். அப்படியே கலரும் போது நல்லா மசிச்சு விடணும். சக்கரை பொங்கல் நல்லா மசிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்கன்னா கலரை நம்மளுக்கு வந்து கலர் நல்லா டார்க் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நெய்யில் இந்த முந்திரி,
திராட்சை, நெய் எல்லாம் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் வந்து நான் பவுடர் பண்ணிட்டேன், தட்டி அதையும் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறினீங்கன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து செய்கிறது ரொம்பவே சுவை வந்து கூடுதலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கீழே தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.